Hello my dear family, I'm Malar, your English tutor. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நிறைய பேர் மேம் vocabulary improve பண்ணனும்னா நான் என்ன பண்றது டிப்ஸ் கொடுங்க இந்த மாதிரி கேட்டுட்டே இருக்கீங்க. vocabulary நீங்க improve பண்ணனும் அப்படினா there is no other go. நம்மளுடைய வீடியோ வாட்ச் பண்றதா ஒரே சொல்யூஷன். நான் உங்களுக்கு wake up your vocab அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு தனி சீரிஸ் நான் பிளேலிஸ்ட்ல இருக்கு. சோ எல்லாரும் என்ன பண்றதுனா ரேண்டமா எல்லா வீடியோஸும் பார்க்கிறதுனால vocabக்குன்னு தனியா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல அப்படி நினைக்கிறேன். அதனால நாம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா அந்த wake up your vocab எபிசோட்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு ஒரு half an hour வீடியோவா ப்ரொவைட் பண்ண போறோம். இந்த half an hour வீடியோ அட்லீஸ்ட் you have to spend half an hour to enhance your vocabulary skills இல்லையா? சோ அதனால கண்டினியூஸா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டா உங்களுடைய vocabulary skills இம்ப்ரூவ் ஆகும். வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வேர்ட்ஸை நீங்க டே டு டே லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். பேசும்போது நீங்க ஆட் பண்ணி பேசினாதான் மறக்காது. So this is the best solution. Okay? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். Hello my dear family. I am back with your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு நம்ம Wake Up Your Vocabல என்ன மாதிரியான vocabularies நம்ம பார்க்க போறோம் அப்படினா நம்ம யாராவது ஒரு பர்சனை பார்த்து கேலி பண்ணுறது கிண்டல் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டீஸ் பண்ணுறது அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ இதில் எந்த மாதிரியான வேர்ப்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் இருக்குது. ஸோ அதோட மீனிங் என்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் ரெடி லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் இந்த நுனிக்காலில் நடக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். தி ஆன்சர் இஸ் tiptoeing. For example, she tiptoed into my room when I was watching TV அப்படின்னு சொல்லலாம். நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அவ மெல்லமா நுனிக்காலில் நடந்து என்னுடைய அறைக்குள்ளே வந்தா அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 1 in our list is mock. MOCK mock அப்படின்னு சொல்லுவோம். மாக்னா நம்ம பரிகாசம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அதுக்கு இங்கிலீஷில் மாக் அப்படின்னு சொல்லுவோம். மீனிங் அப்படின்னு எடுத்துட்டோன்னா to laugh at someone by irritating them in a funny way. சம்டைம்ஸ் பட் ரொம்ப அன்கைண்டாக நம்ம யாரையாவது பார்த்து பரிகாசம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மாக் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், he was sent to the principal office for mocking his teacher அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா அவனுடைய ஆசிரியையை பரிகாசம் செய்ததுக்காக அவன் பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கு அனுப்பப்பட்டான் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I thought you were mocking me. I thought you were mocking me அப்படின்னா இதோடைய மீனிங் நான் நினச்சேன் நீ என்ன கேலி செஞ்சிட்டு இருந்த அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, நம்பர் 2 in our list is ridicule. ridicule அப்படின்னாலும் கேலி செய்கிறது கிண்டல் செய்கிறது அப்படின்றது தான் வரும் தமிழில். இது நம்ம மாக்குக்கும் ரிடிக்யூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அது கொஞ்சம் ஃபன்னி வேயாக நம்ம யாரையாவது பார்த்து கேலி செய்கிறது. இது ரிடிக்யூல் அப்படின்றது கொஞ்சம் ஹார்ஷாக கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் க்ரூவலாக நம்ம மற்றவங்கள கேலி செய்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த காலேஜில் இருக்கிற சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரேக் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணுறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிடிக்யூல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதே சென்டென்ஸை எடுத்துக்கலாம். The senior students ridiculed the freshers on the first day of their college அப்படின்னு சொல்லலாம். The senior students ridiculed the freshers on the first day of their college. So let's see another example. The other kids ridiculed him for the way he dressed. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா மற்ற குழந்தைங்க அவன் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிற அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து அவங்க ரிடிக்யூல் பண்ணாங்க கேலி பண்ணாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, now let's see the next one. Number 3 in our list is tease. tease அப்படின்னாலும் கேலி செய்கிறது கிண்டல் செய்கிறது, அதாவது மற்றவங்கள இரிட்டேட் பண்ணுற மாதிரி அல்லது எம்பராசிங்காக ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணக்கூடியது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ தமிழில் சொல்லும்போது யாரையாவது குறைச்சி மதிப்பிடுறது அல்லது மட்டம் தட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் டீஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டாப் டீசிங் யுவர் லிட்டில் சிஸ்டர் அபவுட் ஹர் நியூ ஹேர் கட் அப்படின்னு சொல்லலாம். தங்கச்சி ஏதாவது நியூவாக ஹேர் கட் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதை பார்த்து நம்ம அவங்கள டீஸ் பண்ணுறது, இது உனக்கு நல்லாவே இல்லைன்னா மட்டம் தட்டுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு டீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். The next one in our list is kid. So everyone knows this. Are you kidding அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான்
கிட் அப்படின்னாலும் என்ன செய்கிறது அப்படின்னா கேலி செய்கிறது அப்படின்ற மீனிங் தான் வரும். இது வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட ஃபேமிலியில் பிரதரும் நீங்களும் வந்து காஃபி குடிக்க உட்காந்துருக்குறீங்க. இப்போ பிரதர் ஒரு கப் காஃபி எடுத்து குடிக்கிறாரு அப்படின்னு அதை நான் இப்போ தான் நான் குடிச்சிட்டு வச்சேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது என்னோட எச்சி டம்ளர். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமிங்கில் நம்ம சொல்லும்போது இது வந்து ஆக்சுவலி இட் இஸ் நாட் அ ஃபேக்ட், பட் சும்மா வந்து அவரை கோவப்படுத்துறதுக்காக அல்லது வந்து சும்மா ஒரு ஃபன்னி வேல நம்ம சொல்கிறது. ஸோ இதை வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹே கூல்யா, ஐ வாஸ் ஜஸ்ட் கிட்டிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஆர் யூ கிட்டிங், என்ன விளையாட்டுக்கு தானே சொல்கிற, விளையாடுறியா நீ, அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆர் யூ கிட்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, see the last and final one is bully. If someone bullies you means they often do something to hurt you or frighten you. நம்மளை காயப்படுத்துகிற மாதிரியாவது அல்லது வந்து நம்மளை மிரட்டுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி மிரட்டுற மாதிரி பண்ணுறது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா புலி அப்படின்னு சொல்லுவோம். புலி கேன் ஆக்ட் as a verb as well as a noun. அந்த மாதிரி மிரட்டுற நபரையும் வந்து ஹர்ட் பண்ணுற நபரையும் நம்ம வந்து சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஆக்ஷனுக்கும் நம்ம வந்து புலி அப்படின்றது சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், he bullied me when I was in school. அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது அவன் வந்து என்னை வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா இந்த மாதிரி மிரட்டுவான். நீ இந்த வேலையை செய்யலைன்னா நான் வந்து இந்த மாதிரி டீச்சர்கிட்ட போட்டு கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் கிட்ஸ், ஸ்கூலில் காலேஜில் இந்த மாதிரியான ஒரு பீப்புள், இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களையும் நம்ம வந்து ஹீஸ் அ புலி அப்படின்னு சொல்லிக்கலாம். அவங்க செய்கிற அந்த ஆக்ஷன், அந்த த்ரெட்டன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதையும் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா he was bullying me அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, now it's time for your quiz. இன்னைக்கு உங்களுக்கான quiz என்ன அப்படின்னா சட்டவிரோதமாக பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். போத் நவுன் அண்ட் வேர்ப் ரெண்டுமே காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I will go and check it. Hello my dear family. Today I am back with your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு Wake Up Your Vocabல next set of vocabularies discuss பண்ண போகிறோம். If you are ready, let's get started. லெசன் போகிறதுக்கு முன்னாடி as usual நம்ம லாஸ்ட்டு வீடியோவோட குவிஸ்க்கான ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் அப்படின்றதுக்கான வேர்ப் என்ன, நவுன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். வேர்ப் வந்து வேண்டலைஸ் அப்படின்னு சொல்லுவோம், நவுன் வந்து வேண்டலிசம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு a drunken teenager was arrested for vandalism. இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன, இங்கே வந்து நம்ம நவுனை வந்து சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா குடிபோதையில் உள்ள ஒரு இளைஞர் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்றதா இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ இங்கே வந்து வேண்டலிசம் அப்படின்றது எதற்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வேண்டலிசம் இங்கே வந்து நவுனா ஆக்ட் ஆகுது. ஹி வேண்டலைஸ்டு த ப்ராப்பர்ட்டி அப்படி சொன்னால் இதோடைய மீனிங் வந்து பொது சொத்துக்களை அவர் சேதப்படுத்தினார் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, புரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் ஆன் டு டுடேஸ் லெசன். Number 1 in our list is unveil. Unveil அப்படின்ற வேர்ட் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஏதாவது வந்து புதுசாக ஏதோ ஒரு புது ப்ராடக்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதோ அல்லது வந்து சிலை இதெல்லாம் வந்து திறந்து வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி திறந்து வைக்கிறதுக்கு இந்த unveil அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். Apple plans to unveil a new iPad early this month. இந்த சென்டென்ஸோட மீனிங் ஆப்பிள் பிளான்ஸ் டு அன்வைல் அ நியூ ஐபேட் ஏர்லி திஸ் மந்த் அப்படின்னா ஆப்பிள் நிறுவனம் வந்து ஒரு நியூ ஐபேடை வந்து இந்த மாதம் பிகினிங்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இஃப் யூ டேக் த செகண்ட் ஒன், த மேயர் வில் அன்வைல் பிரான்ஸ் ஸ்டாச்சு இன் த பார்க் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னா மேயர் வந்து இந்த வார கடைசியில் பார்க்கில் இருக்கிற அந்த வெண்கல சிலையை திறந்து வைக்கிறாரு அப்படின்றதான். நம்பர் 2 in our list is a song or a tune that repeats in one's mind. A part of a song அல்லது part of a tune வந்து நம்ம இன்ட்ரெஸ்டடாக ஒரு சாங் நம்ம கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா அது அன்றைக்கி நாள் முழுவதும் வந்து காதில் ஒழிச்சிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒழிச்சிட்டே இருக்கிறதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயர்வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். earworm அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது வச்ச எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். I haven't been able to get it out of my head since last week. I have an earworm. I haven't been able to get it out of my head since last week. I have an earworm. இதோட மீனிங் என்ன அப்படின்னா
என்னால் போன வாரத்தில் இருந்து இந்த சாங்கை விட்டு என்னால் வெளியே வரவே முடியல அப்படின்னு சொல்லுது. ரிப்பீட்டடாக இந்த சாங் என் காதுலேயே ஒழிச்சிட்ருக்கு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, let's see the second example. John always gets an earworm whenever he listens to the songs of யுவன். யுவனோட சாங்ஸ் கேட்கும்போது ஜான்க்கு வந்து அந்த சாங் வந்து ரிப்பீட்டடாக காதில் ஒழிச்சிட்டே இருக்கும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். எப்போல்லாம் யுவனோட சாங்ஸ் கேட்குறாரோ அப்போல்லாம் ஜான்க்கு he gets an earworm அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ரிப்பீட்டடாக அந்த சாங் வந்து அவரோட காதிலே ஒழிச்சிட்ருக்கோம் அப்படின்றது. Number 3 in our list is charismatic. She is a charismatic person. He is a charismatic person அப்படியெல்லாம் சொல்லுவோம். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, a person who has a strong personality, ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா charismatic அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரமாக மற்றவங்கள ஈர்க்கும் தன்மை உடையவங்கள charismatic அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, let's see some example sentences using this. The salesman was very charismatic. He could always persuade people to purchase his goods. இந்த சென்டென்ஸோட மீனிங், அந்த சேல்ஸ்மேன் வந்து ரொம்ப கரிஸ்மேட்டிக்கான ஒரு பர்சன், யாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி உடையவர். அவருடைய பொருட்களை அவர் வந்து ஈஸியாக அவர் மற்றவங்களை வாங்க வச்சிருவார் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இன் அவர் லிஸ்ட் இஸ் டெப்ரி. DEBRIS. இந்த வேர்டை வந்து நம்ம டெப்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, அல்லது டீப்ரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. இதோட ப்ரொனன்சியேஷன் வந்து டெப்ரி அப்படின்னு சொல்லணும். S இஸ் சைலண்ட். ஓகே, இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா இடிபாடுகள். இந்த இடிபாடுகளில் சிக்கிய அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து டெப்ரி அப்படின்னு சொல்லலாம். லெட்ஸ் see some example sentences using this. After the storm, debris from damaged trees and houses littered the town. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, புயலுக்கு அப்புறம் அந்த சேதமடைந்த மரங்கள், வீடுகள், இடிந்து விழுந்த அந்த வீடுகளுடைய இடிபாடுகள் வந்து அந்த சிட்டி முழுவதும், அந்த டவுன் முழுவதும் குப்பை குளமாக வந்து காட்சி அளித்தது அப்படின்றதா இந்த சென்டென்ஸோட மீனிங். Number 5 in our list is crutches. Crutches அப்படின்னா இட்ஸ் அ ஸ்டிக். அதாவது யாராவது ஆக்சிடெண்ட் ஆன பர்சன் அல்லது கை கால் நடக்க முடியாதவங்க, ஃப்ராக்சர் ஆனவங்க யூஸ் பண்ணுற அந்த ஸ்டிக் இருக்கு இல்லையா, வாக்கிங் ஸ்டிக், இதை தான் வந்து நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா crutches அப்படின்னு சொல்லுவோம். Let's see some example sentences using this. Tina couldn't walk without crutches. இந்த சென்டென்ஸோட மீனிங், டீனாவால் crutches இல்லாமல் நடக்க முடியாது, அந்த ஸ்டிக் இல்லாமல் நடக்க முடியாது அப்படின்றதான் இதோடைய மீனிங். When he met with an accident, he had to use the crutches for 3 months அப்படின்னு சொல்லலாம். அல்லது when he broke his leg, he had to use the crutches for 4 months அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ, அவருக்கு அந்த கால் உடஞ்சப்போ, ஃப்ராக்சர் ஆனப்போ, அவர் ஒரு 4 மாதம் வந்து அந்த வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணி தான் அவரை நடக்க வேண்டியது இருந்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். He had to use the crutches அப்படின்னா crutches அவர் வந்து யூஸ் பண்ண வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, the next one in our list is cane. It is also quite similar to this word. இந்த cane அப்படின்றது வாக்கிங் ஸ்டிக். இது வந்து எல்டர்லி பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் வந்து கேன் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see an example sentence using this. My grandma can't walk without a cane. அப்படின்னா இந்த வாக்கிங் ஸ்டிக் இல்லாமல், இந்த கேன் இல்லாமல் என்னோட கிராண்ட்மாவால் நடக்க முடியாது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ now it's time for Malar's tip. இன்றைக்கி என்னோட டிப் என்ன அப்படின்னா, இந்த crutches அப்படின்ற வேர்ட் பார்த்தோம், அதுவும் வாக்கிங் ஸ்டிக் அப்படின்ற மீனிங்கில் தான் வந்தது. அதே மாதிரி கேன் அப்படின்றதும் அந்த ஊன்றுகோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வாக்கிங் ஸ்டிக் அப்படின்ற மீனிங்கில் தான் வந்தது. இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஆக்சிடெண்ட் ஆனவங்க அல்லது வந்து கை கால் ஊனமானவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்டிக்கோட கனெக்ட் ஆகிருக்கும், ஒரு ரவுண்டாக ஆமோட நம்ம கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டிக், அது இல்லாமல் அவங்களால நடக்க முடியாது. கால் சரியாகிற வரைக்கும், குணமாகிற வரைக்கும் அந்த ஸ்டிக்கோட ஹெல்ப் தேவைப்படும் இல்லையா, ஸோ அதுதான் crutches அப்படின்னு சொல்லுவோம். கேன் அப்படின்றது ஜஸ்ட் ஊன்றுகோல். ஓல்டு பீப்புள் யூஸ் பண்ணுற அந்த வாக்கிங் ஸ்டிக்கை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் டூ வேர்ட்ஸ். நவ் இட்ஸ் டைம் ஃபார் யுவர் குவிஸ். இன்றைக்கி உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த பற்கள் சீராக இல்லாதவங்க, பற்கள் வந்து சீராக இருக்கிறதுக்காக பல்ல கிளிப் மாட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா,
ஸோ அது வந்து கிளிப் கிடையாது, அதுக்கு ஆக்சுவலாக வந்து இங்கிலீஷில் வந்து ஒரு வேர்ட் இருக்குது. அது என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஐ வில் கோ அண்ட் செக் இட். ஹலோ மை டியர் ஃபேமிலி, ஐ எம் பேக் வித் யுவர் ஃபேவரட் எபிசோட் ஆஃப் வேக்கப் யுவர் வொக்காப். இன்றைக்கி வேக்கப் யுவர் வொக்காப் வந்து ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, எப்போவுமே நம்ம வந்து வொக்காபுலரியாக ஃப்ரேசஸாக நம்ம லேர்ன் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு ஸ்டோரியோடு சேர்த்து நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதில் இருக்கிற நியூ வேர்ட்ஸ், அதோடைய மீனிங் என்ன, எக்ஸாம்பிள் சென்டென்சஸோடு பார்க்கலாம். ஓகே, இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆஸ் யூஷுவல் நம்ம இன்றைக்கி லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துக்கலாம். லாஸ்ட் குவிஸில் இந்த டூத் கிளிப், பல்ல மாற்ற கிளிப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாக்டான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். தி ஆன்சர் இஸ் பிரேசஸ். BRACES, பிரேசஸ். ஓகே, now let's move on to the story. இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஒரு ஃபன்னியான ஒரு ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். Here is the story. Several men were in a locker room of a football club. ஒரு ஃபுட்பால் கிளப்பில் நிறைய பேர் லாக்கர் ரூமில் இருந்தாங்க. A mobile phone on a bench rang and a man put it on a speaker and started speaking while he was wearing his shoes. ஒரு மனிதர் அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு பேச ஆரம்பித்தார். அவர் ஷூ போட்டுட்டே அவர் வந்து பேச ஆரம்பித்தார் அப்படின்றது. ஃபுட்பால் கிளப்பில் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அங்கே லாக்கர் ரூமில் நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே ஒரு பெஞ்ச் மேலே ஒரு மொபைல் ஃபோன் ரிங் ஆச்சு. ஒரு மனிதர், ஒரு பர்சன் வந்து அதை ஆன் பண்ணிவிட்டு அவர் ஷூஸ் அணிஞ்சிட்டே அவர் வந்து பேச ஆரம்பித்தார். ஸோ நவ் இட்ஸ் அ கான்வர்சேஷன் பிட்வீன் த ஸ்பீக்கர் அண்ட் த மேன். The speaker says, "Hi honey, it's me," அப்படின்னா சொல்கிறாங்க. "I went out for a retail therapy and I found this beautiful saree on sale for 19,000 rupees. Can I buy it?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மேன் சொல்கிறாரு, "Sure honey, go ahead," அப்படின்னு சொல்கிறாரு. "Sure honey, நிச்சயமாக வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, ஸோ அந்த லேடி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் வந்து ரீட்டெயில் தெரப்பிக்காக நான் வந்து வெளியில் போனேன், நான் ஷாப்பிங் போனேன். ஸோ அங்கே வந்து இந்த ஒரு அழகான ஒரு பட்டு புடவையை நான் வந்து பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதை வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அந்த மேன் சொல்கிறாரு, "ஷியோர் ஹனி, கோ அஹெட்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நிச்சயமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்து மறுபடியும் அந்த லேடி, "ஓ தேங்க்ஸ் டியர்" அப்படின்னு சொல்லிட்டு, "I went to BMW showroom this morning and saw the new model. It's breathtaking and the price is 70 lakhs. Should we buy it?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அந்த பர்சன் வந்து, அந்த மேன் வந்து சொல்கிறாரு, "Absolutely, go ahead and book it right now" அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக இப்போவே போய் புக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் அதுக்கு அந்த லேடி வந்து, "Oh great, see you later, love you honey" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மேன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, love you too baby அப்படின்னு சொல்லிட்டு bye அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. The other man in the locker room looked at him in absolute astonishment. The other man in the locker room looked at him in absolute astonishment. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, அந்த லாக்கர் ரூமில் இருந்த இன்னொரு நபர் வந்து ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாரு இவரை. என்னடா இது, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 19,000க்கு ஒரு சாரீ பார்த்துருக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க, உடனே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அடுத்து BMW கார் ஷோரூம் போனேன், அங்கே இது பியூட்டிஃபுல்லாக இருந்தது இந்த கார் அப்படின்னு சொல்கிறாங்க, உடனே வந்து அதையும் எடுத்துக்கோ, இப்போவே புக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னடா மனுஷன் இவர் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஸோ அந்த டைமிங்கில் த மேன் வித் அ ப்ராட் கிரின், he says, "Anyone knows whose phone is this?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது யாரோட ஃபோன்? ஸோ சிரிச்சுட்டே அந்த பர்சன் வந்து கேட்குறாரு, அந்த பர்சன் கிட்ட, "யாருக்காவது தெரியுமா இது யாரோட ஃபோனுன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ யாருக்கோ வந்த காலை இவர் ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி. ஸோ இதில் நம்ம வந்து என்னென்ன வெக்காபுலரிஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தி ஃபர்ஸ்ட் வெக்காபுலரி இஸ் ரீட்டெயில் தெரப்பி. ரீட்டெயில் தெரப்பி மீன்ஸ் ஷாப்பிங் இன் ஆர்டர் டு ஃபீல் பெட்டர் ஆர் ஃபீல் ஹாப்பியர் அப்படின்றதான். நம்ம வந்து ஏதாவது சேடாக இருக்கும்போது, டல்லாக இருக்கும்போது நம்ம ஒரு ஷாப்பிங்காக நம்ம போவோம் இல்லையா, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறதுக்காக, நம்ம வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்காக ஷாப் பண்ண போவோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரீட்டெயில் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் சே சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் யூஸிங் திஸ். ரீட்டெயில் தெரப்பி ஆல்வேஸ் சியர்ஸ் மீ அப். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா,
ரீட்டெயில் தெரப்பி வந்து என்னை எப்போவுமே வந்து என்னுடைய ஸ்பிரிட்டை வந்து லிஃப்ட் பண்ணி விடும் அப்படின்றது தான். ரீட்டெயில் தெரப்பி என்னை வந்து ஹாப்பியாக வச்சுக்கும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். whenever you feel down a little retail therapy will make you feel better அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஒரு சின்ன ரீட்டெயில் தெரப்பி, ஒரு சின்ன ஷாப்பிங் போயிட்டு வந்தால் அது வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகும் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். செகண்ட் வெக்காபுலரி என்ன அப்படின்னா பிரெத் டேக்கிங் அப்படின்ற ஒரு வேர்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டோரியில். அவங்க நான் BMW கார் ஷோரூம் போனேன், இந்த நியூ மாடல் கார் வந்து இட் வாஸ் பிரெத் டேக்கிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் பிரெத் டேக்கிங் அப்படின்னா இதோடைய மீனிங் வந்து லுக்கிங் மோர் பியூட்டிஃபுல் ஆர் எக்ஸைட்டிங் அப்படின்றது தான் அதோடைய மீனிங். ஸோ லுக்கிங் மோர் பியூட்டிஃபுல் ஆர் எக்ஸைட்டிங், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்றத சொல்கிறதுக்கு பிரெத் டேக்கிங் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். Let's see some example sentences using this. The view from my bedroom window was absolutely breathtaking அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் வந்து என்னுடைய பெட்ரூம் ஜன்னலில் இருந்து பார்க்குற வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். You look breathtaking in this dress அப்படின்னு சொல்லலாம். யாராவது ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அந்த காஸ்டியூம் அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னா you look breathtaking in this dress அப்படின்னு சொல்லலாம். How do I look on this dress அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா you look breathtaking in this dress அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ number 3 in our list is astonishment. astonishment அப்படின்னா இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா a great surprise, ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் astonishment அப்படின்னு சொல்லுவோம். astonish அப்படின்றது வேர்பாகவும் astonishment அப்படின்றது வந்து நவுனாகவும் ஆக்ட் ஆகும். Let's see some example sentences using this. See, the first one is she stared at me in astonishment அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் வந்து அவ ஆச்சரியத்தில் என்னை வெறிச்சு பார்த்தா அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸ்டார்ட் அப்படின்றது வெறித்து பார்த்தல், முறைத்து பார்த்தல் அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். Let's see one more example sentence. My jaw dropped in astonishment when I saw her performance அப்படின்னு சொல்லலாம். or when I saw her acting அப்படின்னு சொல்லலாம். அவளோட ஆக்டிங்கை பார்த்த உடனே, அவளுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்த உடனே எனக்கு வந்து ஒரு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஜா ட்ராப்ட் அண்ட் அஸ்டானிஷ்மெண்ட் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் வாயை பொழந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மை ஜா ட்ராப்ட் அண்ட் அஸ்டானிஷ்மெண்ட் when I saw her performance அப்படின்னு சொல்லலாம். ஓகே, number 4 in our list is grin. grin அப்படின்றது ஒரு ப்ராட் ஸ்மைல், பற்கள் தெரிகிற மாதிரி சிரிக்கிறது தான் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா grin அப்படின்னு சொல்லுவோம். So let's see some example sentences using grin. The children grinned with pleasure when I gave them ice cream. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா நான் அந்த குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தப்ப அவங்க வந்து பற்கள் தெரிகிற மாதிரி சிரித்தாங்க அப்படின்றது தான். She had a big grin on her face on seeing him. இதோடைய மீனிங் அவனை பார்த்த உடனே அவள் வந்து பற்கள் தெரிகிற மாதிரி சிரிச்சா, ஒரு பெரிய ஸ்மைல் கொடுத்தா அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஷீ grinned from ear to ear அப்படின்னா நல்ல சிரிக்கிறது, இந்த காதுலேருந்து இந்த காது வரைக்கும் சிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பல் தெரிகிற மாதிரி சிரிக்கிறது. ஓகே, now it's time for Malar's tip. இன்றைக்கி என்னோட டிப் என்ன அப்படின்னா நம்ம astonishment அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் பார்த்தோம். அந்த வேர்ட் வந்து நவுனாக ஆக்ட் ஆகும், அதோடைய வேர்ப் வந்து astonish அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி நம்ம கிரின்னுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தோம். த சில்ட்ரன் grinned வித் ப்ளஷர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து இந்த grin அப்படின்றது வேர்பாக ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி ஷீ ஹேட் அ பிக் grin ஆன் ஹர் ஃபேஸ். இந்த சென்டென்ஸில் இந்த grin அப்படின்றது ஒரு பெரிய ஸ்மைல் அவளோட ஃபேஸில் இருந்தது அப்படின்றதான் அதோடைய மீனிங். இந்த இடத்துல வந்து இது வந்து நவுனாக ஆக்ட் ஆகுது. ஸோ grin கேன் ஆக்ட் அஸ் அ நவுன் அஸ் வெல் அஸ் அ வேர்ப். Now that's it with the lesson today. இன்றைக்கி வந்து உங்களுக்கான குவிஸ் என்ன அப்படின்னா நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சு சோம்பல் முறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குட்டாவை விட்டு சோம்பல் முறிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it. Hello my dear family, I am back with your favorite episode of Wake Up Your Vocab. இன்றைக்கி நம்ம Wake Up Your Vocabல next set of vocabulary பார்க்க போகிறோம். If you are ready, let's get started. லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துலாம். லாஸ்ட் குவிஸில் இந்த சோம்பல் முறித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரைட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க.
ஸ்ட்ரெச் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. ஸ்ட்ரெச் அப்படின்னா நம்ம வந்து பாடியை வந்து நீட்டி நெளிக்கிறது வந்து நம்ம ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம யோகா கிளாஸஸ் அப்புறம் வந்து ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணும்போது நம்ம பாடியை நீட்டி விடுறது சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து இங்கிலீஷில் ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலையில் தூங்கி எழுந்திரிச்சு நம்ம பெட்டில் சோம்பல் முறித்து கொட்டாவி விடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த சோம்பல் முறித்து கொட்டாவி விடுறதுக்கு இங்கிலீஷில் பேண்டிகுலேஷன் அப்படின்னு சொல்லலாம். பேண்டிகுலேஷன். ஓகே, இன்றைக்கி நம்ம டுடேஸ் வெக்காபுலரிக்குள்ளே நம்ம போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரிங்க்ஸ் ரிலேட்டடான வெக்காபுலரி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட் போகிறோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மெயின் கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம லாஸ்ட்டில் எண்டில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம என்ன எடுத்துக்குவோம்? டிசர்ட் எடுத்துக்குவோம் இல்லையா? இந்த டிசர்ட் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்வீட் ஃபுட் விச் இஸ் டேக்கன் அட் த எண்ட் ஆஃப் அ மீல். நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எடுத்துக்கிறது. இது வந்து கேக்காக இருக்கலாம் அல்லது வந்து ஜூஸாக இருக்கலாம். ஸோ இதில் எது வேணாலும் இருக்கலாம். ஸ்வீட்டாக நம்ம சாப்பிடக்கூடிய அந்த ரெசிபி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசர்ட் இதோட ஸ்பெல்லிங் என்ன அப்படின்னா DESSERT. டிசர்ட் மீன்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்வீட் ஃபுட்டை தான் நம்ம டிசர்ட் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் see some example sentences using this. A conversation between the waiter and the customer. What would you like to have for dessert? I'll have some apple pie அப்படின்னு சொல்லலாம். And number 2 is I make main course, you can make dessert for the guests அப்படின்னு சொல்லலாம். I make main course அப்படின்னா நான் வந்து சாப்பாடு நான் ரெடி பண்ணுறேன், நீ வந்து டிசர்ட் வந்து நீ ரெடி பண்ணு, ஸ்வீட் ரெசிபி வந்து நீ ரெடி பண்ணு அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ I make main course and you make dessert for the guests அப்படின்னு சொல்லலாம். Number 2 in our list is beverage. Beverage means it's a type of drink, any kind of drink except water. வாட்டர் தவிர்த்து, அதாவது தண்ணீர் தவிர்த்து நம்ம குடிக்கக்கூடிய அந்த ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா? ஹாட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதாவது காஃபி, டீ, பெப்சி, கோக்கு, லிக்வர், ஸோ பியர், ஸோ இதில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இதை வந்து நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா beverage அப்படின்னு சொல்லுவோம். beverage. Let's see example sentences using this. You can choose any beverage from the counter. You can choose any beverage from the counter. அப்படின்னா கவுண்டரில் உங்களுக்கு பிடிச்சமான பெவரேஜ் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ மீலோடு சேர்ந்து பெவரேஜ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கவுண்டரில் இருக்கிற ஏதாவது ஒரு பெவரேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். The next example, children are not recommended to have this beverage or children are not allowed to have this beverage. அப்படின்னா இந்த பெவரேஜ் வந்து குழந்தைங்களுக்கு கிடையாது, குழந்தைங்க இதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வேர்ட் இன் அவர் லிஸ்ட் இஸ் பூஸ். பூஸ் அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எஸ்பெஷலாக இது வந்து ஆல்கஹாலிக் ட்ரிங்கை சொல்லும்போது பூஸ் யூஸ் பண்ணோம். இந்த பூஸ் அப்படின்ற வேர்ட் வந்து இட் கேன் ஆக்ட் அஸ் அ வேர்ப் அஸ் வெல் அஸ் அ நவுன். இது வந்து வேர்பாகவும் ஆக்ட் ஆகும், நவுனாகவும் ஆக்ட் ஆகும். அதாவது ஆல்கஹாலிக் ட்ரிங்க் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நம்ம வந்து பூஸ் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம எக்ஸசிவாக ஆல்கஹால் சாப்பிட்றது, ட்ரிங்க் ஆல்கஹால் எக்ஸசிவ்லி அப்படின்றதுக்கும் நம்ம வேர்பாகவும் நம்ம வந்து பூஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் see example sentences using this. The first one is there was a free booze at the party. There was a free booze at the party அப்படின்னா பார்ட்டியில் ஆல்கஹால் ஃப்ரீ அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். I think he is boozing. I think he is boozing. If you take this sentence, இதோட மீனிங் என்ன அப்படின்னா நான் நினைக்கிறேன் அவன் தண்ணி அடிச்சிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன் அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். I think he is boozing. இதில் வந்து இந்த boozing அப்படின்றது வந்து வேர்பாக ஆக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் see one more example sentence. He smelled of booze. It was really stinking. He smelled of booze. It was really stinking. அப்படின்னா தண்ணி அடித்த அந்த ஸ்மெல், ஆல்கஹால் ஸ்மெல் அவர் மேலே வந்தது, பயங்கர துர்நாற்றமாக இருந்தது அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ நம்ம வந்து இப்போது
யாராவது ஒருத்தவங்களை பார்த்துட்டு அவர் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு he turned to booze after his wife died அப்படின்னு சொல்லலாம். he turned to booze after his wife died. அவருடைய மனைவி இறந்ததுக்கப்புறம் அவர் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல வந்து இது வந்து வேர்பா ஆக்ட் ஆகுது. ஸோ booze கேன் ஆக்ட் அஸ் அ வேர்ப் as well as a noun அப்படின்னு பார்த்தோம். அண்ட் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் அப்படின்றதையும் நம்ம வந்து booze அப்படின்னு சொல்லலாம். தண்ணி அடிக்கிறது, அதாவது எக்ஸசிவாக நிறைய தண்ணி அடிக்கும்போது he is boozing அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். now it's time for Malar's tip. இன்றைக்கி என்னோடய டிப் என்ன அப்படின்னா, இந்த booze அப்படின்றது நவுனாகவும் ஆக்ட் ஆகும், வேர்பாகவும் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு பர்சன் வந்து தண்ணி அடிக்கிறத விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, he has given up drinking அப்படின்னு சொல்லலாம். phrasal verb யூஸ் பண்ணி சொல்லும்போது he has given up drinking அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த booze அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, he is off the booze அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆன் த பூஸ்னு சொல்லலாம். தண்ணி அடிக்கிறத மறுபடியும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆன் த பூஸ்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், her husband is off the booze now and he is a different person அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து அவர் தண்ணி அடிக்கிறத, அவளுடைய கணவர் வந்து தண்ணி அடிக்கிறத விட்டுட்டாரு, இப்போ வந்து ஆளே மாறிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இதுவே வந்து he is on the booze again அப்படின்னா மறுபடியும் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ that's it with the lesson today. இன்றைக்கி பார்த்த இந்த டிசர்ட், பிவரேஜ், பூஸ் ரிலேட்டடான, ட்ரிங்க்ஸ் ரிலேட்டடான vocabulary உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன இன்றைக்கி அப்படின்னா, இந்த மதம் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விலங்குகளுக்கெல்லாம் வந்து மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ வெறி பிடிச்சிருச்சு, மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I will go and check it. Hello my dear family, I am back with your favorite episode of Wake Up Your Vocab. இன்னைக்கு Wake Up Your Vocabல next set of vocabularies பார்க்க போகிறோம். If you are ready, let's get started. லெசன் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் குவிஸோட ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் மதம் பிடித்தல் அல்லது வெறி பிடிக்கிறது, விலங்குகளுக்கெல்லாம் எஸ்பெஷலாக நம்ம மதம் பிடித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான வேர்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தீங்க. இதில் எஸ்பெஷலாக வந்து தமிழ்ச்செல்வன் ராமசாமி அப்படின்ற ஒரு ஃபாலோவர் வந்து நிறைய vocabulary அலாங் வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்குறாரு. அவருடைய ஆன்சரை நான் பின் பண்ணிடுறேன், போய் செக் பண்ணுங்கள். Now the right answers are go berserk, frenzy, run amok. இந்த மாதிரி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். go berserk, frenzy, run amok. இன்னைக்கு vocabulary வந்து நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷார்ட் ஸ்டோரியோடு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி கொடுத்துருந்தேன். ஸோ எல்லாருமே வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி எங்களுக்கு இன்னும் நிறைய வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இன்றைக்கும் நம்ம வந்து vocabulary வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரியோட லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, David and his wife were awakened and startled at 2 a.m. by a loud pounding on the door. When David opened the door, he saw an intoxicated stranger asking, "Can you please give me a push?" David said, "Not a chance. It's 2 a.m. in the morning," and slammed the door. இப்போ இந்த ஸ்டான்ஸோட மீனிங் பார்த்துடலாம். டேவிட் அப்படின்றவரும் அவருடைய மனைவியும் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து டோர் யாரோ டமான்னு தட்டுற மாதிரி சத்தம் கேட்டு அவங்க திடுக்கிட்டு முழிக்கிறாங்க. ஸோ மணி வந்து 2 மணி, காலையில் 2 மணி. ஸோ டேவிட் போய் டோர் ஓப்பன் பண்ணி என்னன்னு பார்க்குறாரு. பார்க்கும்போது ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு பார்த்தோம். ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா தெரியும், ஸ்ட்ரேஞ்சர்னால் யாரோ ஒரு புதிய நபரை தான் நம்ம வந்து ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம். இன்டாக்சிகேட்டட் ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா நிறைய போதையில் இருக்கிற ஒரு நபர் வந்து அங்கே நின்றுட்டு கேன் யூ கிவ் மீ அ புஷ் அப்படின்னு கேட்குறாரு. கேன் யூ கிவ் மீ அ புஷ் அப்படின்னா எனக்கு ஒரு தள்ள முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த டேவிட் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இட்ஸ் 2 a.m. காலையில் 2 மணி, அதெல்லாம் முடியாது போயா அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிடுறாரு. ஹீ ஸ்லாம்ட் த டோர் அப்படின்னு கொடுத்துருந்தது. ஓகே, when David returned to bed, his wife said, "Do you remember last month when we had a car breakdown? 2 guys gave us a push and helped us." டோரை லாக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்து திரும்பவும் பெட்டில் படுக்கிறாரு. அப்போ ஒய்ஃப் சொல்கிறாங்க, லாஸ்ட் மந்த் வந்து நமக்கு கார் பிரேக் டவுன் ஆனப்போ ஒரு 2 பேர் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க, நீங்கள் வந்து அவருக்கு உதவி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஷுட் ஹாவ் ஹெல்ப்ட் ஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். David went back, opened the door and yelled, "Hey, are you still there? Do you still need a push?" The stranger said, "Yes, please." David asked, "Okay, fine. Where are you?" The drunk stranger said, "Over here on the swing." ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, வைஃப் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு உதவி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி வைஃப் சொன்ன உடனே சரின்னு மனசு கேட்காம இவர் திரும்ப போய் டோரை ஓப்பன் பண்ணி அவரை தேடுறாரு. அந்த ஸ்ட்ரேஞ்சரை வந்து கேட்குறாரு, "ஹலோ, இருக்கிறீங்களா? ஆர் யூ ஸ்டில் ஹியர்? இன்னும் இங்கே தான் இருக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்துனப்ப "டு யூ ஸ்டில் நீட் அ புஷ்? டு யூ ஸ்டில் வாண்ட் அ புஷ்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு இன்னும் வந்து தள்ளி விடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து சொல்கிறாரு, "எஸ் ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே "வேர் ஆர் யூ? எங்கே இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்ட உடனே அந்த ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறாரு, அந்த ட்ரங்க் ஸ்ட்ரேஞ்சர் தண்ணி அடிச்சிருக்கிறார் இல்லையா, ஸோ அவர் வந்து சொல்கிறாரு, "ஓவர் ஹியர் ஆன் த ஸ்விங்" அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி இருக்கும்னு பாருங்கள். ஸ்விங் அப்படின்னா ஊஞ்சல். இதோ இங்கே தான் அந்த ஊஞ்சலில் உட்காந்துட்ருக்கிறேன், வாங்க வந்து தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த ஸ்டோரியோட மீனிங். ஸோ கொஞ்சம் ஃபன்னாக இருக்குது. இருந்தாலும் இதில் வந்து நம்ம நிறைய வெக்காபுலரிஸ் இருக்குது. இன்டாக்சிகேட்டட், ஸ்லாம்டு, அப்புறம் வந்து yelled, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதோடைய மீனிங் என்ன, எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட இப்போ நம்ம பார்த்துடலாம். Number 1 in our list is awakened. David and his wife were awakened அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தது. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா, டு காஸ் டு வேக் அப் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். யாரையாவது வந்து எழுப்புறது அல்லது வந்து ஒரு சத்தம் கேட்டு எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நம்ம awakened யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், I was awakened by the phone ringing this morning அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி காலையில் நான் ஃபோன் சத்தம் கேட்டு தான் எழுந்திரிச்சேன் அப்படின்ட்டு தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே. நம்பர் 2 in our list is startle. Startle means to frighten அப்படின்ற மீனிங் வரும். அதாவது பயமுறுத்துறது அல்லது பயப்படுறது அப்படின்னு சொல்லுவோம்ல, திடுக்கிடுதல் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ திடுக்கிடுதலுக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்டார்டல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஸ்டார்டல்ட் மீ, ஐ டென்ட் நோட்டிஸ் யூ கம் இன் அப்படின்னு சொல்லலாம். நீ வந்து என்னை பயமுறுத்திட்ட அப்படின்னு சொல்கிறது. ஸோ யூ ஸ்டார்டல்ட் மீ அப்படின்னா நீ என்ன பயமுறுத்திட்ட அப்படின்னு சொல்கிறது. யூ ஸ்கேர்டு மீ அப்படின்ற மீனிங் வரும். நம்பர் 3 in our list is pound. பவுண்டிங் ஆன் த டோர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, படப்படன்னு தட்டுறது. ஸோ எஸ்பெஷலாக இந்த வேர்ட் பவுண்ட் அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஹிட் சம்திங் செவரல் டைம்ஸ் வித் அ லாட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்றது தான் இதோடைய மீனிங். ரொம்ப ஃபோர்ஸாக வந்து படப்படன்னு நம்ம தட்டுறது அப்படின்றதுக்கு நம்ம பவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹர்ட் த பவுண்டிங் ஆன் த ஹால் டோர் அப்படின்னு சொல்லலாம். அல்லது சம் ஒன் பவுண்டட் ஆன் த ஹால் டோர் அப்படின்னு சொல்லலாம். இதோட மீனிங் வந்து யாரோ வந்து ஹால் டோரில் தட்டினாங்க, படப்படன்னு ஃபோர்ஸாக வந்து தட்டினாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நம்பர் 4 in our list is intoxicated. Intoxicated அப்படின்னா ட்ரங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். Having lost some control of your actions or behavior under the influence of alcohol or drug அப்படின்றதான் இதோடைய மீனிங். அதாவது ஏதாவது ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகி அதோட நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் கண்ட்ரோலில் இழக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தடுமாறுறது, இழக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த இன்டாக்சிகேட்டட் அப்படின்றதோட மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள், தி டிரைவர் வாஸ் கம்ப்ளீட்லி இன்டாக்சிகேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டிரைவர் வந்து நல்லா தண்ணி அடிச்சிருந்தார், ஸோ அந்த மாதிரி சொல்லுவோம், நல்ல போதையில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்டாக்சிகேட்டட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர் 5 in our list is slam. ஸ்லாம் அப்படின்றது நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, when you slam டோர் ஆர் விண்டோ, ஒரு கதவையோ நம்ம ஜன்னலையோ நம்ம சத்தத்தோடு அடைக்கிறது, டப்புன்னு அடைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். he got in and slammed the door அப்படின்னு சொல்லலாம். அவர் உள்ளே வந்துட்டு கதவை சத்தமாக மூடினார் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். எல் எல் மீன்ஸ் இட்ஸ் நத்திங் டு ஷவுட் அப்படின்றது, கத்துறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் எல் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பெஷலாக இது வந்து நம்ம கோபமாக இருக்கும்போது கத்துறது அல்லது ஏதாவது ஒரு பெயினில் வேதனையில் இருக்கும்போது கத்துறதுக்கு நம்ம வந்து எல் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் எல் அட் மீ லைக் தட், அந்த மாதிரி என்கிட்ட பேசாத, அந்த மாதிரி என்கிட்ட கத்தாத அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை நம்ம சொல்லலாம். டோன்ட் எல் அட் மீ லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். ஆர் தே yelled at each other for about 15 minutes. ஒரு 15 நிமிஷம் அவங்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கத்திக்கிட்டாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒன் இஸ் ஸ்விங்.
ஸ்விங் அப்படின்னா ஊஞ்சல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஸ்விங் அப்படின்றது இட் கேன் ஆக்ட் அஸ் அ வேர்ப் அஸ் வெல் அஸ் அ நவுன். இது வந்து ஊஞ்சல்னு சொல்கிறதுக்கும் நம்ம வந்து ஸ்விங் தான் சொல்லுவோம், ஊஞ்சல் ஆடுறதுக்கும் நம்ம வந்து ஸ்விங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு த சில்ட்ரன் டுக் டர்ன்ஸ் ஆன் த ஸ்விங் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய மீனிங் வந்து ஊஞ்சலில் குழந்தைங்க வந்து மாற்றி மாற்றி டர்ன் எடுத்து அதில் வந்து ப்ளே பண்ணாங்க, விளையாடினாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இஃப் யூ டேக் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா த மங்கி இஸ் ஸ்விங்கிங் இன் த ட்ரீ அப்படின்ற சென்டென்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இதில் வந்து the monkey is swinging அப்படின்றதுல மங்கி ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறது, மரத்தில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு வருது. ஸோ இதில் வந்து இது வேர்பாக ஆக்ட் ஆகுது. ஓகே, now it's time for Malar's tip. இன்றைக்கி என்னோடய டிப் என்ன அப்படின்னா, இதில் நம்ம இன்டாக்சிகேட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் பார்த்தோம். அதோடைய மீனிங் வந்து ட்ரங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது ஒரு ஆல்கஹாலையாவது அல்லது வந்து ஒரு ட்ரக்னால் நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் நம்மளோட கண்ட்ரோலை இழக்கிறது, அதுதான் வந்து இன்டாக்சிகேட்டட் அப்படின்னு பார்த்தோம். இந்த இன்டாக்சிகேட்டட் அப்படின்ற வேர்டை வேறு எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் ஃபாலன் ஃபார் சம்படி அண்ட் இஃப் யூ ஆர் அடிக்டட் டு சம் ஒன் அப்படின்னா அப்பையும் நம்மளுடைய லவ்டு ஒன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது ஐ எம் இன்டாக்சிகேட்டட் பை யூ அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் அப்சஸ்டு வித் யூ அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களுடைய நினைவாகவே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஐ எம் இன்டாக்சிகேட்டட் பை யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுக்கும் இந்த இன்டாக்சிகேட்டடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் யோர் குவிஸ். இன்றைக்கி உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா, யாராவது ரொம்ப வலியுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புதுசாக வந்திருக்கிற மேனேஜர் ரொம்ப வலியரா இருப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த வலிதல் அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படின்றத காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I'll go and check it.